श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। आर्द्रापराधिनिजनेऽप्यभिरक्षणार्थं रङ्गेश्वरस्य रमया विनिवेद्यमाने पार्श्वे परत्र भवति यदि तत्र नासीत् प्रायेण देवि वदनं परिवर्तितं स्यात्। अखिलभुवनरक्षा साधनायावतीर्णे कुमतिकलिविलासध्वान्ततिग्मां सुजाले निरवधि करुणाब्धौ वेदचूडागिरौ गुरौ मे भवतु परमभक्तिः सर्वतन्त्रस्वतन्त्रे। नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सृजि निगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमयिदमिदं भूय एवास्तु भूयः। புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடங்கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுர்ந்து குளிந்தேலோரிம்பாவாய். இந்த திருப்பாவையில் இன்றைய தினம் 6வது பாசுரம் நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். சுவாமி தேசிகன் பிரபந்தசாரத்தில் அருளி செய்யும் பொழுது வேயர்புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் விளங்க விஷ்ணுசித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடு கொடுத்த மாதிரி நயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையரு திங்கள் பாமாலை என்றெல்லாம் சாதிக்கிறார். அது நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்துன்னு சொல்லச்சு அந்த திருப்பாவைக்கு 6-5 பாட்டுக்கள், 6-5-30 பாட்டுகள். அந்த 5 பாசுரங்கள்ல ஒரு சங்கதி இருப்பதை தெரிவிப்பதற்காக அந்த 6-5ன்னு அந்த இடத்துல சாதிச்சிருக்க. அப்படி சொல்லச்சே முதல் 5 பாசுரங்கள் மார்கழி திங்கள் வையத்து வாழ்வீர்கள் ஓங்கி உலகளந்த ஆழிமழை கொண்ணா மாயன் மாயனை மண்ணு வடமுதரை மைந்தனை என்கிற 5 பாசுரங்களிலே சொல்லப்பட்ட விஷயம் பகவத் அனுபவம். அந்த எம்பெருமானுடைய 5 நிலைகளிலே எம்பெருமானை அனுபவித்த ஒரு விஷயம் 5 பாசுரங்களாலே சொல்லப்பட்டது. அதுல முதல் பாசுரத்துல சித்தோபாயமாக இருந்திருக்கிற நாராயணனை அவரை தெரியப்படுத்துறார். அங்க அர்த்த பஞ்சகங்களும் அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. பிராபிய பிரம்மணோ ரூபம் பிராப்திச்ச பிரதிகாத்மனஹான்னு சொல்லி அந்த பிராபியமாக இருக்கிற எம்பெருமான் அவரை அடைபவராக இருந்திருக்கிற ஜீவாத்மா அதுக்கு தடங்கலாக இருக்கிறது. அவருக்கு பிராப்தி உபாயம் வழி பக்தி பிரபத்தி அதனால வரக்கூடிய பலன் என்றெல்லாம் சொல்லி இந்த அர்த்த பஞ்சகங்களும் சொல்லப்பட்டன என்பதை நாம் பார்த்தோம். அடுத்தது 2வது பாசுரம். இங்க பெருமாள் இந்த அவதாரத்துக்கு முன்னாக இந்த இடத்துல திருப்பார்கடல எழுந்தருள் இருந்துருக்க. அங்க கிருத்திய விவேகம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கிற காலத்துல எது பண்ணலாம் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது என்பதெல்லாம் சொல்ற. நாட்காலே நீராடி மெய்யெட்டெழுது இப்படிலாம் தீக்குறளை சென்றோதோம், அது செய்யக்கூடாது. மலரிட்டு நாம் முடியும் மெய்யெட்டெழுதோம் தீக்குறளை சென்றோதோம் எல்லாம் செய்யக்கூடாததை சொல்றது. அந்த நாட்காலே நீராடி பரமனடி பாடி இதெல்லாம் செய்ய வேண்டியதுன்றதெல்லாம் சொன்னார். ஓங்கி உலகளத்துல வரச்சே கைங்கரியத்தை பத்தி இந்த கைங்கரியத்துல நாம எம்பெருமான இடத்துல கைங்கரியத்துல ஈடுபட்டோமானாக்க எல்லாம் தானா மீதி பலங்கள்லாம் அவாந்தர பலங்கள்லாம் தானா சேர்ந்துரும்.
நாம பிரார்த்திக்கணும்னு அவசியம் இல்லை, பெருமாளே நமக்கு கொடுத்துருவேன்றத பத்தி சொல்லி சொன்னார். ஆழிமழை கண்ணாவில் பர்ஜன்ய தேவதையை கட்டளையிடுவதை சொல்லி சொன்னார். மாயனையில பகவானிடம் பிரபத்தி பண்ணி திரிகரண சுத்தியோடு இருந்தவனாக்கா பிராரப்த கர்மா, பிராரப்தேதர கர்மா, பிராரப்தம் தவிர மீதி கர்மாக்கள் எல்லாமே அந்த தீயினில் தூசாகுன்றத அருளி செய்தார் ஆண்டாள் நாச்சியார். இதுக்கப்புறமா இந்த புள்ளும் சிலம்பகான்ல இருந்து ஆரம்பிச்சு அடுத்து 10 பாசுரங்களால தோழிமார்களை எழுப்புவதாக அமைந்துள்ளன. 10 பாசுரங்களால தோழிமார்களை எழுப்புகின்றார். ஆகையால கிருஷ்ணானுபவத்துக்கு ஏற்ற உபகரணங்களை சொல்லி அதுக்கு மேல மீதி 10 பாட்டுகளால அந்த உபகரணங்களை கொண்டு அந்த கிருஷ்ணானுபவம் பண்ணும் முறையை சொல்லுகின்றார் என்று சொல்லலாம். இப்போ ஒரு ஆக்ஷேபம் வருது. ஆக்ஷேபம் என்னன்னாக்க, இந்த கிருஷ்ணானுபவம் பண்ணுவதற்கு ஏற்ற நிலை இப்போ ஏற்பட்டு, ஏன்னா இதுக்கு முன்ன இருந்த சன்னிவேசங்கள்ல கிருஷ்ணனோட இந்த இந்த திருவாயூர்பாடியில இருக்கிற சிறுமியர்களை சேருவதற்கு கோப விருத்தர்கள் அனுபவிக்கவில்லை, அதாவது அனுமதிக்கவில்லை. இப்ப என்ன ஆயிடுத்து அப்படின்னா, அந்த அனுமதி பெரியோர்களாமே அனுமதிச்சுட்டா. ஆகையால இந்த கிருஷ்ணானுபவத்துக்கு பிரதானமான காரணமாக இருந்திருக்கிற எம்பெருமானிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பக்தி விசேஷம், ஒரு ஏகாந்தமான காலம், அந்த கோப விருத்தர்கள்லாம் அனுமதி கொடுத்தது, இது எல்லாம் இருக்கச்சே இப்போ இது 5 லட்சம் கொடிகளுக்கும் இது எல்லாம் இருந்துருக்கு. அப்போ அவாவா தான் தானே அவரோ அனுபவிக்க வேண்டி இருக்க, இப்போ ஒருத்தர் போய் எழுப்புவதாக எண்ணத்துக்காக இப்படி ஒரு பாசுரங்களை அமைத்து ஒருத்தர் எழுப்பின்னு இருக்கான்னு ஒரு கேள்வி வருது. அனுபவத்துக்கு பிரதானமான பிரேமை இருந்துருக்கு, அதுக்கு உண்டான உபகரணங்கள் உள்ளன, அனுபவியமான கிருஷ்ணன் எழுந்தருள் இருந்துருக்க, ஏகாந்தமான இடம் இருக்கிறது, பெரியோர்களும் அதுக்கு அங்கீகாரம் பண்ணிட்டான். அப்ப இதுக்கு மேல ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுப்புவானே அப்படின்னு சொன்ன வாஸ்தவம். ஒரு பெரிய ஒரு காத்து இந்த காத்து அடிக்கிறது, புயல் காத்து மாதிரி அடிக்க செய்யோ ஒரு பெரிய வெள்ளமும் ஏற்பட்டதுன்னாக்கா, அப்ப யாரான ஒத்தரா போனாக்கா என்ன விழுந்துருமோ என்னமோன்னுட்டு ஒரு 4 பேரா ஒத்தர பிடிச்சுட்டு போனாள்னாக்கா, அப்போ அந்த காத்துல இருந்தோ அந்த வெள்ளத்துல இருந்தோ நாம தப்பிக்கலாம். அந்த மாதிரி இப்போ இந்த கிருஷ்ணானுபவம் இருந்துட்டு இருக்க, அதுவே ஒரு வெள்ளத்துல அனுபவிக்கிற மாதிரி வெள்ளம் மாதிரியும் அது. அந்த கிருஷ்ணானுபவம் சாதாரண விஷயம் இல்லை. அந்த கிருஷ்ணானுபவம் பண்ணச்சு அந்த பெரிய வெள்ளத்துல அடிச்சும் போயிட்டா என்ன பண்றது, அதுக்கு நமக்கு யாருன்னா துணை இருந்தா தேவையில்லைன்றதுக்காக மீதி பேரை கூட்டுண்ட போறான்னு ஒரு அர்த்தம். அந்த தேவப்பெருமாளுடைய திருமேனி சௌந்தர்யம், அந்த சமுதாய சோபை எப்படி இருக்கு தெரியுமா? சௌந்தர்யாख्या சரிதுரசி விஸ்தீர்ய மத்யாவருத்தா स्थानाल्पत्वात् विषमगतिजावर्तकर्ता भवाभिः प्राप्य प्राप्तप्रतिमजघनं विस्तृता हस्तिनाथ स्रोतो भेदं भजति भवतः பாததேசாபதேசாத். அந்த பெருமாளுடைய அழகு, தேவப்பெருமாளுடைய திவ்யமங்களை வைக்கிற அழகு இருந்துருக்க, அப்படியே ஒரு பெரிய வெள்ளம் மாதிரி இருந்துருக்கான். சௌந்தர்யாख्या சரிதுரசி விஸ்தீர்ய மத்யாவருத்தா. இது ஒரு வெள்ளம், ஒரு நதி மாதிரி இருக்கு. இந்த நதி ஆரம்பிக்கிற இடத்துல சின்னதா ஆரம்பிக்கும், காவேரி கூட தலைக்காவேரியில சின்னதா ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அந்த மலை பிராந்தெல்லாம் போய் அதுக்கப்புறமா கீழே வரைச்சே என்ன ஆகும் அப்படின்னாக்க, அந்த சமவெளியில் வரைச்சேதான் அகலமாக ஆகும். இது என்ன ஆகுது, இந்த சௌந்தர்யம் எம்பெருமானுடைய தேவப்பெருமானுடைய அழகாகிற ஒரு நதி, அது ஒரு வெள்ளம், அது சிரசுலேருந்து ஆரம்பிக்கச்சு சின்னதா ஆடுது. அதுக்கப்புறமா
அந்த மலையில ஏறி கீழே மேலையும் ஏறி இறங்கறதுனால அந்த திருக்கழுத்தண்ட சின்னதா ஆகுது. சின்னதா ஆன பிற்பாடு மறுபடியும் சமவெளியில பிளைன்ஸ்ல வரைச்ச என்ன ஆகுதுன்னா சரிதுரசி விஸ்தீரிய மத்தியாவருத்தா பெருமாளுடைய திருமார்பு. அந்த திருமார்புன்றது அகன்ற திருமார்பு. அந்த இடத்துல ரொம்ப விஸ்தீர்ணமாக இருக்கான், அகந்து இருக்கான் அந்த நதியே. மத்தியாவருத்தா மறுபடியும் என்ன ஆகுதுன்னா நடுவுல ஒரு 2 மலை வர போறது. அந்த மலைக்கு நடுவுல உள்ள போறதுனால அந்த இடத்துல ஒரு சந்து உள்ள போறதுனால அது என்னன்னா அந்த இடைப்பகுதி, அந்த இடைப்பகுதின்ற வரைச்சு ரொம்ப சின்னதா போயிடுறதுதான். அதுக்கப்புறமா அந்த இடத்துல என்ன ஆகும்னா ரொம்ப அகலமா பெருசா வருது. திடீர்னு குறுகிட்டுனாக்க அப்போ என்ன ஆகும், இந்த ஜலம் எதிர்பக்கம் வரும். அந்த எதிர்பக்கம் வந்ததுன்னா அங்க ஒரு சுழல் வரும். அந்த மாதிரி அந்த தேவப்பெருமாளுடைய நாபி கமலம் அந்த இடத்துல சுழல் மாதிரி இருந்துருக்கான். அந்த சௌந்தரியமாகிற ஒரு வெள்ளம், அந்த வெள்ளம் பெருசா ஓடுறது. அந்த பெருசா ஓடின பிற்பாடு மறுபடியும் ஒரு குறுகிய இடத்துக்கு பெருக்கெடுத்து போகச்சு அந்த எதிர வர ஜலத்தினால அது அந்த இடத்துல ஒரு சுழல் வர மாதிரி நாபி கமலம் இருந்துருக்கான். விஷமகதிஜா வர்த்தகர்த்தாபநாபி பிராப்ய பிராப்த பிரதிம ஜகனம் விஸ்ருதா ஹஸ்திநாத. அந்த சின்ன இடம் தாண்டின பிற்பாடு மறுபடியும் வெளில வந்ததுன்னாக்கா அந்த மலை பிராந்தத்துல இருந்து தாண்டி வெளியில வந்ததுன்னா மறுபடியும் நல்லா விரிஞ்சு பெருசா போறதான். அது ஜகனமான ஒரு பகுதி. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா அந்த பெரிய நதியை 2ஆ பிரியறதான். 2 கிளை நதியாக 2 நதியா பிரியறதான். அதுதான் அந்த பெருமாளுடைய திருத்தொடைகள். அந்த கணுக்கால் திருவடி இதெல்லாம் 2 திருவடியாக அது பிரிகிறது. ஸ்ரோதோ பேதம் பஜதி பவதா பாததேசாபதேசாத். அந்த திருவடின்ற முறையில ஸ்ரோதோ பேதம் பஜதி 2ஆ பிரிஞ்சு போயிடுறது. அங்கேருந்து அகண்ட காவேரியா வருது. அகண்ட காவேரியா வந்த உடனே அந்த ஸ்ரீரங்கத்தின் வரைச்சு அப்படி 2ஆ பிரியுறது. தென்திரு காவேரி தனியாகவும் இந்த பக்கத்துல பார்த்தோம்னா கொள்ளிடம் தனியாகவும் 2ஆ பிரியறது. அந்த மாதிரி இங்கேயும் பெருமாளுடைய வெள்ளம், அந்த சௌந்தரிய வெள்ளம் பிரியறதுன்னு மங்களாசாசனம் பண்ற பட்டர் பாக்குற. பட்டர் மங்களாசாசனம் பண்ற ரங்கநாதன ஆமௌளி ரத்ன மகராத் புனராஜபத்யாம் தாமக்ரபொன்ன மதுதார மனோஹராங்கம் ஸ்ரீரங்கசேஷசயனம் அயனை பிபாமஹா பஷ்யன் மனः பிரவணமோகமிவாமிருதஸ்ய ஆமௌளி ரத்ன மகராத் புனராஜபத்யாம். அந்த பெரிய பெருமாள் கிரீட்டம் சமர்ப்பிச்சுருக்க அந்த கிரீட்டத்துக்கு மேல ரத்தனங்களால இழைக்கப்பட்டிருக்கு. அதுல இருக்கிற அந்த கொம்மம் இருந்துருக்க குமிழ், அந்த குமிழ்ல ரத்தனம் இருக்கு. அங்கிருந்து சேவிக்கிற ஆமௌளி ரத்ன மகராத் புனராஜபத்யாம். அங்க திருமுடியில இருந்து திருவடி வரைக்கும் ஒரு சேவை. தாமக்ரமுதார மனோகராங்கம். அனண்ட கண்ணு போகணுமே, போக மாட்டேன்றது. தாள் கண்டார் தாளே கண்டார், தோல் கண்டார் தோளே கண்டார். இப்படி அந்த திருவடியில திருவடியில இருந்து திருமுடி சேவிக்கணும்ட்டு திருவடியில கண்ணு வச்சான்னா அந்த திருவடியோட நின்று போயிடுறதான் ரங்கநாதனுக்கு. அதுக்கு மேல அந்த திருவடிக்கு மேல இருக்கிற ரங்கநாதனுடைய திவ்யாவயவங்கள்ல சேவிக்க முடியலையா. அங்க திருமுடியில ஆரம்பிச்சு திருமுடியில இருந்து திருவடி வரைக்கும் சேவிப்போம்னு ஆரம்பிச்சான்னாக்கா அங்கேயே நின்று போயிடுறதான், மேல ஒன்றும் போகவே மாட்டேன்றதுதான். அப்ப என்ன தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகழற் கமலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாரு மகதே வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார். வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார்னு அந்த ராமனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை அந்த ராமன் எழுந்தருளும் பொழுது, மிசிலாப்பட்டினத்துல எழுந்தருளும் பொழுது ராமனை முழுசா பார்த்தவா யாரானா உண்டான்னா யாருமே இல்லையா. எல்லாரும் அந்த ராமனுடைய திவ்யாவயவத்துல அந்த திருமேனியில பார்த்து எதை சேவிச்சாலும் அதோட அப்படியே நின்றுறாளா, அதை தாண்டி போக மாட்டேன்றதான்.
ஆமௌளி ரத்னமகரான் புனராஜபத்யாம். இப்படி ரங்கநாதனுடைய ஒரு திருமேனி ஸ்ரீரங்கசேஷசயனம் நயனை பிபாமஹா. சொல்ல செய்ய கடல ஜலம் வருது. ஸ்ரீரங்கசேஷசயனம் நயனை பிபாமஹா. அப்படியே கண்ணாலேயே சாப்பிடணும். பிபாமகான்னு அப்படியே ஒரு அமிர்தம் மாதிரி இருக்கு. வாயெல்லாம் எடுத்து அப்படி இல்ல தீர்த்த சாப்பிடணும் குட்டி சாப்பிடுவோம். சாதம் சாப்பிட முடியாது. தீர்த்த சாப்பிடாம அப்படியே பருகிடணும். அப்படி இருக்குமா. ஸ்ரீரங்க மனசுக்கு ஒரு அமிர்தம் மாதிரி இருந்திருக்கிறதுன்னு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அழகு, அந்த அழகத்தை பார்த்தோம்னாக்க மற்றொன்றை காணாதுன்னு ஒரு விலக்கணமான ஒரு பிரவாகம் மாதிரி ஒரு அழகு. பெருமானுடைய அழக சேவிக்கத்தை தனியா போய் சேவிக்கிறதுன்றது சுவாரஸ்யம் இல்லை. எல்லாரையும் அழைச்சிட்டு போகணும்னா மனத்தூணையே பற்றி என்று சொல்லுகின்றார் ஆழ்வார். அங்க ஸ்ரீரங்கத்துல நான் சில சமயத்துல நினைச்சுப்பேன், ரெண்டு பெரிய தூண்கள் ரெண்டு இருக்கும். அதுல திரவன் போட்டு வச்சிருக்கோம். பட்டையா ரெண்டு தூண்கள் இருக்கும். அந்த ரெண்டு தூண்கள் என்ன ஆகும்னா பெருமாளா தூண் தாண்டி உள்ள போனாதான் முழுமையா சேவிக்க முடியும். அந்த ரெண்டு பெரிய தூண்கள் இல்லாத போயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், பெருமாள் இன்னும் நன்னா தூரந்தே முழுஷா நன்னா சேவையாவே. அந்த தூண் எதுக்கு ஏற்பட்டது என்ன, அதுக்கு திருமண தூண்னு பேரு. அதுக்கு பட்டர் மங்களாசாசனம் பண்ணிருக்காரு. அந்த தூணுக்கு மங்களாசாசனம் பண்ணிருக்கேன். அந்த பெருமாள் கிட்ட போய் மங்களாசாசனம் பண்ற சேவிக்கிறா. அந்த அந்த ரங்கநாதனுடைய அழகு வெள்ளத்துல அடிச்சும் போகாது இருக்கிறதுக்கோசரம் மனத்தூணே பற்றின்னு அந்த திருமண தூணை கையால பிடிச்சுட்டு அங்க நின்றுண்டு பெருமாளை சேவிக்கிறதாம். இந்த பக்கத்துல நின்றுண்டு அந்த மனத்தூணை பற்றிண்டு திருவடியை சேவிக்கிறது, அந்த பக்கத்துல போயிட்டு திருமுடியை சேவிக்கிறது. அந்த மனத்தூணை பற்றி எப்படி சேவிக்கிறது ஒத்தரா சேவிச்சு இது பண்ண முடியாது. ஆகையால அதுல நாம ஒத்தருக்கு ஒத்தர் அந்த பெருமாளுடைய அனுபவம் பகவத் அனுபவத்துல அழுங்கால் பட்டு இருக்கச்சே எல்லாரும் சேர்ந்து இருந்தாதான் அது பௌக்கியமா இருக்கும்ன்றதுக்காக எழுப்புறதுக்காக வந்தான்னு. ஏகைகஸ்மின் பரமவயவேனந்த சௌந்தர்யமக்னம் சர்வம் திரக்ஷே கதமிதி முதா மாமதா மந்தசக்ஷுः த்வாம் சௌப்ராத்ரவ்யதி கரகரம் ரங்கராஜாங்ககானாம் தல்லாவண்யம் பரிணமயிதா விஸ்வபாரீண விருத்தி. அந்த பட்டர் சாதிக்கிறார், அந்த கண்ணெல்லாம் வேதனைப்படுறதான் கஷ்டப்படுறதான். ஏகைகஸ்மின் பரமவயவே அனந்த சௌந்தர்யமக்னம். ஒரு அவையோத்த பெருமாள் திருவடியை தைத்தா திருவடியை விட்டு கண்ணு அனண்ட போக மாட்டேன்றதான். சர்வம் திரக்ஷே கதமிதி. அந்த பெருமாளை ரங்கநாதன் நான் எப்படி முழுஷா சேவிக்க போறேன் அப்படின்னு சொல்லி முதா மாமதாஹா மந்த சட்டு. இந்த மந்த சட்டுசா இருக்கிறத நீ விரும்ப விசாரப்படாத, கஷ்டப்படாதன்னா. பாம் சௌப்ராத்திரம் வியதிகரகரம் ரங்கராஜாங்ககானாம் தல்லாவண்யம் பரிணமயிதா விஸ்வபாரீண விருத்தி. பெருமாள் தன்னுடைய லாவண்யத்தை காண்பிச்சு நீ விசாரப்படாத, உனக்கு முழுஷா அனுபவிக்க முடியாது. அந்த சமுதாய சோபையும் அந்த எம்பெருமான் ரங்கநாதன் காண்பிச்சுடுவே. நீ எப்படி தெரிவிக்கிறதுன்னு விசாரப்படாதுப்பா அப்படின்னு அந்த கண்ணை பார்த்து சொல்ற. செஞ்சொற்கவிகள் உயிர்காத்தாட்சைவின் திருமாலிரும் சோலை. அவன் திருமாலிரும் சோலையில அப்பா எனக்கு பிராணதாரணம் பண்றதுக்கு பண்ணுந்தான். அந்த எழுந்தருள் இருக்கிற திருமாலிரும் சோலையில எழுந்தருள் இருக்கிற அழகன் அவன் வஞ்ச கல்வன் மாமாயன் மாய கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் உள்கலந்து நின்றார் அறியா வண்ணம் என் நெஞ்சும் உயிரும் அவையுண்டு தானேயாகி நிறைந்தானே.
இப்படி அந்த எம்பெருமான் தன்னுடைய அழகை காண்பிச்சு பிச்சையரை வச்சு அந்த சௌந்தரியத்துல ஒரு வெள்ளத்துல நம்மள எல்லாம் மூழ்கடிச்சிருவே. ஆகையால இந்த பகவத் அனுபவம் ஏற்படுத்தி தனியா போனோமானாக்கா அச்சம் போயிடுவோம், ஒத்தரா போவானா எல்லாரும் வாங்கோ என்பதாக சொல்லி எழுப்புறதுக்காக அதுக்காக தான் எல்லாரையும் எழுப்புறான்னு ஒரு சமாதானம். இன்னொரு சமாதானம் என்ன என்று கேட்டேன், ஏகஸ்வாது நபுஞ்சீதான்னு சொல்லிருக்கு. நல்ல வஸ்துக்களை ஒத்தரா சாப்பிடக்கூடாதான், அது எல்லாருமா சேர்ந்து அனுபவிக்கணும். ரசோ வைசா ரசகேவாயம் லத்வானந்தி பவதி. ரசம்னாக்க யாருன்னா அந்த பகவத் அனுபவம் தான் ரசம், அதை காட்டிலும் வேற எந்த ரசமும் கிடையாது. ரசோ வைசா ரசகேவாயம் லத்வா ஆனந்தி பவதி. இந்த ரசத்தை நாம பெற்றோமானால் நமக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் வரும், அதுக்கு மேல வேற ஒன்றும் வேண்டாம். ஆகையால ஏக சுவாது நபுஞ்சீதன்னு ஒரு வஸ்தம், அந்த பகவத் அனுபவம் கிருஷ்ணானுபவம் இதை காட்டிலும் மேம்பட்டது ஒண்ணும் இல்லை. அந்த கிருஷ்ணானுபவத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டேன்னாக்க ஒரு மூல்யம். அந்த கிருஷ்ணானுபவம் போறோம், நான் ஒத்தரெல்லாம் அனுபவிக்க கூடாது, எல்லாருமா சேர்ந்துதான் அனுபவிக்கணும் சொல்றேன். ராமாயணத்துல சித்திரக்கூட்டத்துல ராமர் எழுந்தருள் இருக்கச்சு பரதன் வரையறான். வந்து ராமன் நிறந்த அக்கறையா விழுந்து சேவிக்கிறேன். அவரை பார்த்து மன்னிமித்த விதம் துக்கம் பிராப்தோ ராமஹா சுஜீவிதா ஜீவிதம் ரிசம்சஸ்ய மமலோக விகர்கிதம். இந்த கைகேயி எங்க அம்மா எனக்காக தானே இப்படி ராமனுக்கு இந்த ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தினான். இந்த சித்திரக்கூட்டத்துல இந்த காட்டுல ஒண்ணுமில்லாத இந்த இடத்துல போய் ராஜ கிரகத்துல இருக்க வேண்டியவ கல்லு மேலேயும் முள்ளு மேலேயும் உட்கார்ந்து இருக்கிற, இது என்னாலதானே இந்த கஷ்டம்லாம் வந்ததுன்னு வேதனைப்படுறேன். அப்படி வேதனைப்பட்டு போய் ராமர் காலில் போய் இன்னும் விழுந்துடுறான். என்னால உனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துடுது, என்ன க்ஷமிக்கணும், எங்க அம்மா என்னமோ அறியாமைனால இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி காலில் விழுறான். அவரை ரெண்டு கையாலையும் தூக்கி அணைச்சிக்கிறான். ராமன் அணைச்சதோட மாத்திரமில்ல, அங்கே பரதமாரோப்பிய பரியபிருச்சதசாதரம். இந்த பரதனை தூக்கி மடியில உட்காந்து வச்சுக்கிறாராம், சின்ன குழந்தைய உட்காந்து வச்சுக்கிற மாதிரி. பரதனுக்கு ராமனுக்கு என்ன ஒரு நாள் வித்தியாசம், வேற என்ன இருக்கு, பெருசா இருக்கு, ஒண்ணும் இல்லை. அவர் தூக்கி மடியில உட்காந்து வச்சிருந்தாரு. உட்காந்து வச்சுட்டு அப்படியே பாக்குறான், அதுல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே லோச்சனாபியாம் பிபன்னிவன்னு விபீஷணனை பாக்குற மாதிரி. இப்ப யாரும் கையும் வரைச்சே விபீஷணன் விஷயத்துலயும் அப்படி நடந்துட்டேன், பரதன் விஷயத்துலயும் இப்படி நடந்துட்டேன். ரொம்ப ஆதரமா சில கேள்வி கேட்கிறேன். இப்ப ராஜ்யசாசனம் எல்லாம் அவர் தான் பண்றேன்னு நினைச்சுட்டு இருக்காரு. பரதன் வானான்னு சொன்னதெல்லாம் அவருக்கு தெரியாது, ராமனுக்கு தெரியாது. ஆகையால இப்ப ராஜ்யத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேக்குற. ஆயஸ்தே விபுல கஷ்டித் கஷ்டித் அல்பதரோ வியயः அபாத்ரேஷு நதே கஷ்டித் கோஷோ கச்சதி ராகவா. டெபிசிட் பட்ஜெட்டா இல்லாத இருக்கா, சர்ப்ளஸ் பட்ஜெட்டா இருக்கான்னு முதல்ல கேள்வி. ஆயஸ்தே விபுல கஷ்டித் கஷ்டித் அல்பதரோ வியயஹான்னு சொன்னாராம். சரி, எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், நாம செலவு பண்ற செலவு இருக்க அபாத்திரத்துல போகாத இருந்துட்டு இருக்கா, எல்லா செலவெல்லாம் ப்ராப்பரா செலவு ஆயிட்டு இருக்கான்னு அடுத்த கேள்வி கேட்டாராம். அடுத்த கேள்வி, கச்சித் சுவாதிகிருத்தம் போஜ்யம் ஏகோவா நாஸ்னாது நாகவா. ஒரு நல்ல வஸ்துக்களை ஒருத்தர் இருந்தாருனாக்க ஒத்தரா அனுபவிக்காமல் எல்லாருமா அனுபவிச்சுட்டு இருக்காளா என்று சொல்றது. அப்ப எல்லாரும் அனுபவம்னா இதுக்கு மேல ஒரு ஆட்சேபம் வருது. ஆகையால எல்லாரையும் எழுப்பி அழைச்சிட்டு போறதுக்காக இந்த இடத்துல வந்திருக்கா, அதுக்காக இந்த பாசுரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி இதுக்கு சமாதானம். இதுக்கு மேல மறுபடியும் ஒரு ஆட்சேபம் வருது. இந்த எழுப்புற பாசுரம் தேவைதானா, இல்ல எல்லாருக்குமே பகவத் அனுபவம் ஓணும்னு சொல்லச்சு அப்போ எல்லாரும் அவாவா ஒவ்வொருத்தரும் எழுப்பிண்டு வர வேண்டியதானே. ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறது இன்னொருத்தர் எழுப்புறதுன்னு என்னத்துக்கு ஒண்ணு. அந்த பகவத் அனுபவம்ன்றது சமானமா தானே இருக்கு. ஏகஸ்வாதன புஞ்சிதன்ற முறையில எல்லாருமே இன்னொருத்தரை எழுப்பிண்டு போயிட்டு இருக்க வேண்டியது தானே. இன்னொத்தி ஒத்தி தூங்கிட்டு இருப்பாளான்னா எழுப்ப வேண்டியதுன்ற காரியமே வேண்டாமேன்னு
ஒரு கேள்வி வருது. அதுக்கு சமாதானம் என்னன்னா, ஒரு போக்கியமான வஸ்துக்களை சாப்பிடச்சே அதனால வரக்கூடிய மாறுபாடு, உடல்ல வரக்கூடிய மாறுபாடு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்துட்டு இருக்கும். இந்த போக்கியமான வஸ்துக்களை இப்ப இந்த குரங்கு இந்த மதுவனத்துல, அதாவது ஹனுமான் லங்கையில போய் சீதையை பார்த்துட்டு திரும்பி வரச்சே இந்த கிஷ்கிந்தைக்கு அருகாமையில மதுவனம்னு ஒரு இடம் இருந்துருக்கு. அந்த இடம் ரொம்ப அழகான இடம். அங்க நிறைய தேனெல்லாம் இருந்துட்டு இருக்கும். சாதாரண வானரர்கள்லாம் அந்த இடத்துல நுழையவே முடியாது. அந்த ராஜா, இளவரசன் அந்த மாதிரி இருக்கவாளாலதான் அந்த இடத்துல உள்ள நுழைய முடியும். இந்த மீதி எல்லா குரங்கும் போய் கேட்கறது, ஹனுமாரை கேட்கறது, இந்த மதுவனத்தோட போய் அங்க இருக்கிற பழங்கள், காய்கள், தேனு எல்லாத்தையும் சாப்பிடணும், எங்களுக்கு ஆசையா இருக்க, கொஞ்சம் அதுக்கு ஒரு பர்மிஷன் வாங்கி கொடுணும். அங்க தண்டத்துல போங்கப்பா, உங்களுக்கு இல்லாததா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். எல்லாம் போன ஒண்ணு பார்த்துதான் அப்படியே துரோண மாத்திரம் ஒரு மரக்கால் அளவு தேன் எடுத்து குடிச்சுட்டு அப்படியே மயங்கி விழுந்து கிடக்கிறதாம். ஒண்ணு என்ன பண்றதாம், இந்த தேனு பழத்தெல்லாம் குடிச்சிட்டு அந்த கீழுக்கு மேலுமா எகிரி எகிரி குதிக்கிறதாம். ஒரு குரங்கு என்ன பண்றதாம், இன்னொரு குரங்கு கீழே தொகையில் கீழே தள்ள வேண்டியது, அது மேல இது விழ வேண்டியது. இப்படி ஒரு போக்கியமான வஸ்துவை சாப்பிட்டோம்னாக்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு மாறுதலை ஏற்படுத்தும்னு நிர்பந்தம் கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவா, அப்படியே அதை சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டே இருப்பா. சில பேர் அந்த அனுபவிச்சுட்டு அந்த அனுபவத்தோடயே அப்படியே படுத்துட்டே இருப்பா. சில பேர் அந்த அனுபவத்தை நினைச்சுட்டு ஒரு சந்தோஷமா சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பா. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு கிளர்ச்சியை அது ஏற்படுத்துறதுனால இப்போ ஒத்தி படுத்துட்டு இருக்கா, படுத்துட்டே அந்த பகவத் அனுபவம் பண்ணிட்டு இருக்கா. இன்னொத்தி தூக்கமே வரல, கண்ணே மூடல, அவள் மீதி பேரை எழுப்புற மாதிரி வருது. ஆகையால இது ஒரு இந்த மாதிரி இருக்கிறபடினால ஒருத்தர ஒத்தி எழுப்புறதுன்றது சகஜம்தான், அது இயல்பான ஒரு நிலை தான். இந்த எழுப்புற பாத்திரம்ன்றது அவசியம் பண்ண வேண்டியதான்னு ஒரு அர்த்தம் வருது. அதோட இல்லாத ஒரு பெருமாள் இடத்துல போகணும்னாக்க பெரியோர்களை முன்னிட்டு கொண்டுதான் போகணும். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனை நிவேதிதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு, அந்த விபீஷணன் அந்தரிட்சத்திலேயே இருந்துட்டு அங்க இருக்கிற முதலிகளிட பார்த்து சொல்ற, நீ போய் ராமனிடத்துல சொல்லு நான் வந்திருக்கேன்னு சொல்லணும். ஏன் இவரே போய் நேரம் தொபில்னு ராமர் திருவடி கீழே குதிச்சா ராமர் வானான்னு சொல்ல போறாருன்னா ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அந்த முதலிகளை முன்னிட்டு கொண்டு அந்த எம்பெருமானை அடையணும்ன்ற ரீதியில பாகவதர்களை முன்னிட்டு கொண்டு போகணும்ன்றதுக்காகவும் எழுப்பினார்கள். இந்த எழுப்பும் பாத்திரமாக அமைந்திருக்கிறது என்பது சொல்ற. இப்போ எல்லாருமா போய் ஒருத்தர் எழுப்புற, அவள் அந்த பகவத் ரசத்துல புதுசா இப்பதான் அனுபவத்துல ஈடுபட்டவளாக இருந்திருக்கிறவோ அவளை எழுப்புறதாக அமைந்திருக்கிற இந்த பாத்திரம். அவ உள்ளேந்து கேட்கிறான், இப்ப எல்லாரும் வாங்கோ, நீ ஏந்துக்கணும், எல்லாம் போகணும்னு எழுப்புறதுக்கு வரைச்சு. அப்போ அடையாளம் என்ன இதுக்கு, சூரியோதயம் ஆக போறதுன்றதுக்கு ஏதான அடையாளம் இருக்கா என்று கேட்கிறான். இதுக்கு அடையாளம் வேணுமான்னா நாங்கள்லாம் தான் வந்திருக்குமே, இதுவே ஒரு அடையாளமா வச்சுட்டு எழுந்திருக்க கூடாதா என்று கேட்கிறான். அதுக்கு அவள் சொல்றா உள்ளேந்து, உங்களுக்கு எப்பவுமே தூக்கமே இல்லை, எழுவதுமே உண்டே படுவதும் பட்டு என யோழிகள் போய் கழிவதும் கண்டு கண்டு எல்கடல்லால் இமையோர்கள் குழாம் தொழுவதும் சூழ்வதும் செய் தொல்லை மாலை கண்ணாரக் கண்டு அழிவதோன் காதலுற்றார்க்கும் உண்டோ கண்கள் துஞ்சே. இந்த கண்ணு மூடுறதுன்றதே உங்களுக்கு எல்லாம் கிடையவே கிடையாதுப்பா. இப்போ நீங்க போய் நீங்க வந்திருக்கிறத ஒரு அடையாளமா வச்சுட்டு சூரியோதயமா சொன்னு எப்படி நாங்க நினைக்கிறது என்று சொன்னாலாம். அதுக்கு 3 அடையாளம் இருக்கு, நான் சொல்றேன். புள்ளும் சிலம்பினகான், புள்ளரையன் கோவில், வெள்ள விழிசங்கின் பேரறவும், அரியன்ற பேரறவும் என்று 3 அடையாளங்கள் உள்ளன சூரியோதய மாறத்துக்கு. அதுக்காக ஏந்து போடலான்னு சொல்லி முதல் அடையாளத்தை சொல்ற, புள்ளும் சிலம்பினகான்
புள்ளும் சிலம்பினகான். புல்லுன்னாக்க பட்சிகள் அர்த்தம். இந்த பட்சிகள்லாம் அந்த பிம்மால வேளையில சப்திக்கும். அந்த பிம்மால வேளையில சப்திக்கிற ஒரு சன்னிவேசம் அது காதுல விழலையா உனக்கு? எல்லா பட்சிகளும் சப்திக்கிறது அப்படின்னா, இது நான் இந்த சென்னைக்கு வந்த புதுசுல நம்மாத்துக்கு எதிர ஒரு பெரிய அரச மரம் இருக்கு. இந்த அரச மரத்துல பட்சிகள்லாம் இருக்கும். பிம்மால் அப்பெல்லாம் இந்த மொபைல் போன் எல்லாம் வந்த சமயம் இல்லாது. அப்போ அந்த பட்சிகள்லாம் நிறைய இருக்கும். பிம்மால் 5 மணிக்கு நிஜமாவே அந்த நான் ஒரு சப்திக்க ஆரம்பிச்சிடும். அதுங்க பாட்டு கீச்சுன்னு சப்தம் வந்துடும். வந்துட்டு அது பாட்டுக்கு பட்டு போயிடும். அப்புறம் ராத்திரி எப்படி வந்தது எப்போன்னு தெரியாது, அவ்வளவு பட்சியும் வந்துடும். இப்போ என்ன ஆயிப்போச்சு தெரியுமா? விபரீதமா போயிடுச்சு. ஒரு பட்சி கூட தம்புறதே இல்லை. ஏன்னா அந்த போன்னால அந்த அதனுடைய அதிர்வுனால பட்சிகள்லாம் அந்த குருவி எல்லாம் இல்லாதையே போயிடுச்சுன்னு சொல்றா. ஆனா கிராமங்கள்ல இருக்கு பரவாயில்ல, தர இடத்துல அந்த பட்சிகள்லாம் பிம்மால வெள்ள பார்த்தோம்னா சப்திக்கும். அப்போ பட்சிகள்லாம் சப்திக்கிறதே அது போறாதா அப்படின்னு சொன்னா, அப்பா நீங்க இருக்கிற ஊர்ல நீங்க எப்படி தூங்கலையோ அந்த மாதிரி அந்த பட்சிகளும் தூங்காதுதான் இருந்துருக்கு. அத ஒரு அடையாளமா வச்சுக்க முடியாதுன்னு சொல்றாளாம். பூவை பைங்கிளிகள் பந்ததூதை பூம்பொட்டில்கள் யாவையும் திருமால் திருநாமங்களே கூவியழும். இந்த பட்சி விசேஷங்கள் எல்லாம் சொல்லி எல்லாமே பெருமாள் திருநாமங்களே கூவியழும். பெருமாளுடைய அந்த திருநாமங்களையே சொல்லி சொல்லி காத்தால ஏந்திருக்கிறதா இருந்துருக்கு. அப்படி இருந்துருக்கச்சே அந்த பட்சிகள்லாம் எழுப்புறது. அப்போ நீ அதை வேணாமா என்று சொன்னாக்க அதுக்கு சொல்றாளாம், அங்க எல்லாம் அதுகளுக்கும் தூக்கமே கிடையாது. என் பாவை போய் இனி தன் பழன திருக்கோளுக்கே கோவை வாய் துடிப்ப மழை கண்ணோடு என் செய்யலன்னு இதுல வரைச்சு இந்த கால எழுந்திருந்து கரிய குருவி கணங்கள் மாலின் வரைவு சொல்லி மருள் பாடுதல் மெய்மை கொலோ சோலைமலை பெருமான் தோராபதியம் பெருமான் ஆலிநிலை பெருமான் அவன் வார்த்தை உரைக்கின்றவே. இந்த பட்சிகள்லாம் காத்தால ஏந்துட்டு சோழமலை பெருமான் தோராபதி எம்பெருமான் ஆலிநிலை பெருமான் என்றெல்லாம் சப்திக்கின்றன. அந்த சப்தம் கேட்கலையா அப்படின்னா, இல்ல நீங்க பண்ண ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தினால இந்த பட்சிகள்லாம் எழுந்துட்டு நீங்க தூக்கமே இல்லாத வந்துருக்கோங்கோ. ஆகையால இத போய் ஒரு விஷயமா சொல்ல முடியுமா என்பதாக சொல்லி இந்த பட்சி எழுந்திருக்கிறது ஒரு விஷயமாக ஆகாது அப்படின்னு சொல்றாளாம். என்ன சரி, இன்னொரு அடையாளம் சொல்றேன் நானு. என்ன சொன்ன, உள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. உள்ளரையன் கோயில் வெள்ள விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. உள்ளரையன் கோவில் அந்த எம்பெருமானுடைய கோவில். இந்த புல் என்று சொன்ன பெரிய திருவடி பட்சிய சொல்றது, பெரிய திருவடிய சொல்றது. புல்லுக்கெல்லாம் அரையனாக இருக்கிறவர், சுவாமியாக தலைவனாக இருந்திருக்கிறவர், அவருடைய கோவில் அந்த கருத்மானுடைய கோவில். கருத்மானுக்கு முன்ன அவருடைய கோவில் அந்த பெருமாள் அந்த கருத்மானுடைய ஸ்தானமே தன்னுடைய ஸ்தானமாக உடையவராக இருந்திருக்கிறவர். அதாவது அல்லது அந்த கருத்மானுக்கு கோவில் கோன்னா அந்த கருத்மானுக்கு நிர்வாகராக இருக்கவர் அவருடைய இப்ப பெருமாள் கோவில்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. பெருசா எங்கேயோ சொல்லல. பட்சி மாத்திரம் இல்ல, அங்க இருக்கிற எல்லாம் அந்த கருட துவனி கேட்கறது, அந்த பெருமாள் கோவில்ல இருக்கிற ஒரு சப்தம் கேட்கறது. புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. வெள்ளையாக இருந்திருக்கிற விழிசங்கு எல்லாரையும் எழுப்புறதுக்காக மார்கழி மாசத்துல சங்கத்தை ஊதுவாளாம். அந்த சங்கம் அந்த துவனி கேட்கறது என்று சொன்னாலாம். ஐயோ, நீங்கெல்லாம்
ராத்திரி எல்லாம் தூங்காத வாழா இருந்துட்டு இருக்கங்கோ. எப்ப பார்த்தாலும் பின்னாலேயே எழுந்து தயிர் கடையறதுக்கோசரம் இன்னும் ராத்திரியே பார்த்துட்டு மத்தியானம் ராத்திரி 2 மணிக்கே எழுந்து ஆரம்பிச்சு காரியம் பண்ண ஆரம்பிச்சிடுறங்கோ. அதுக்கப்புறமா தயிர் கடைஞ்சி வெண்ணெய் எல்லாம் எடுத்து வைக்கணும், அப்புறமா பால் கறக்கணும், இதெல்லாம் பண்ணோம். அந்த சப்தம் தான் எல்லா இடத்துலயும் பழக்கிறது. உத்காயதீனாம் அரவிந்தலோச்சனம் व्रजङ्गनानां दिवमस्पृशध्वनिः दध्योघ निर्मन्थन शब्दमिश्राः निरस्यते येन दिशाम् अमङ्गलम्. இந்த ஆட்சிமார்கள்லாம் தயிர் கடையறதுக்கு முன்ன தான் செய்யற ஒவ்வொரு தொழிலையும் புனிதமாக நினைச்சுண்டு காரியத்தை பண்றவா. அதுக்காக பின்னால இருந்து தீர்த்தா மாடிட்டு, அதாவது குளிச்சுட்டு இந்த வழக்கு ஏற்றி வச்சு அந்த எந்த இடத்துல தயிர் கடையிறாலோ அந்த இடத்துல ஒரு கோலம் போட்டு அதுல பெருமணியை வச்சு அந்த பாத்திரத்தோட அந்த தயிரையும் வச்சு அதுக்கப்புறமா ஒரு கையை கூப்பிட்டு அதுக்கப்புறமா கடைய ஆரம்பிப்பாளாம். அப்படி தயிர் கடைய செய்ய அந்த கண்ணனுடைய திருநாமத்தை உறக்க சொல்லிட்டு இருப்பாளாம். அந்த உறக்க சொல்ல சொல்ல அந்த எல்லா திக்குகளும் அந்த பெருமானுடைய எம்பெருமானுடைய திருநாமம் அந்த தயிர் கடையிற ஓசையோடு கூட அந்த பெருமானுடைய திருநாம ஒலியும் கேட்டு எல்லா திக்குலையும் இருக்கக்கூடிய அமங்கலத்தை போக்கடிச்சதுன்னு பாகவதத்துல சொல்றார், விஷ்ணு புராணத்துல சொல்றார். அப்படி அந்த மாதிரி எல்லாரும் நீங்கெல்லாம் உங்களுக்கு தூக்கமே இல்லாத அல்லாடியும் கிடக்குறங்கோ, உங்கள நீங்க வந்திருக்கிறத வச்சுட்டு இது நாழி ஆயிடுத்துன்னு எப்படி நினைச்சுக்க முடியும்னு அவர் சொல்லச்சே அதுக்குதான் பதில் சொன்னார். புள்ளரையன் கோவில் வெள்ளை விழிசங்கன் பேரரவம் கேட்டிலையோ என்பதாக சொன்னார். அப்போ கண்ணன் எழுந்தருடைய இருக்கிற ஊர்ல எல்லாரும் கண்ணனையே தான் நினைச்சுட்டு இருப்பாளே தவிர இன்னொருத்தர் இன்னொரு கோவிலுக்கு போவாளா? அந்த கோவிலுக்கு போறதுக்கு நாழி ஆகி போச்சு வான்னு ஒருத்தர் கூப்பிடுறதுன்றது உண்டா? இது வெள்ளை விழிசங்குன்னு சொல்றது வெள்ளையா இருக்கிறதுன்றது இருக்கு, அது வியர்த்த விசேஷனம். இந்த இடத்துல அந்த சங்கம் வெள்ளையா இருந்தான்னா வேற மஞ்சளா இருந்தான்னா எப்படி இருந்தாலும் ஒன்றும் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. விழிசங்குன்னு சொல்றதுல வேணா அர்த்தம் இருந்துருக்கு. இப்போ இந்த இடத்துல யார் கோவிலுக்கு போறா என்னத்துக்கோசரம் இது சொல்றேன்னா அதுக்குதான் சொல்றானாம். உனக்கு தெரியாதா, ராமர் எழுந்தருள் இடத்துல ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவத் கதான்னு ராமர் ராமர் ராமன்னு எப்ப பார்த்தாலும் வாழ்ந்த ஜனங்களுடைய வாக்குல ராமன் விஷயமாக தான் இருந்துட்டு இருக்கோம். அப்படி ராமனையே எல்லாமா நினைச்சிருந்த அயோத்தியிலேயே கூட சகபத்னியா விசாலாட்சியா நாராயணம் உபாகமத்துன்னு அந்த ராமரை கூட பெருமாள் மகாலட்சுமியோடு எழுந்தருள் இருக்கிற அந்த பெருமாளை போய் சேவிச்சுட்டு வந்தேன்னு சொல்லியிருக்கு. ஆகையால பெருமாளுக்கு கோவில் இருந்த மாதிரி இங்க திருவாயூர்பாடியில எல்லாரும் கண்ணன் கண்ணன்னு சொன்னாலும் கூட அந்த பெருமாள் எழுந்தருள் இருக்கிற கோவிலுக்கு ஒன்றும் குறைவில்லமா, இங்கேயும் ஒரு கோவில் இருந்துருக்கு. இந்த கோவில்ல ஒரு சப்தம் கேட்கறதுன்னு சொல்றாளாம். அது புள்ளரையன் கோவில்னு சொல்லுவானே, புள்ளரையன் கோவில்னு சொல்றதுனால என்ன விசேஷம்? பெருமாள் கோவில்னு சொல்லிட்டு போலாமே அப்படின்னு ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜன்னு சொல்ற அந்த ராமானுஜன்னு சொன்னச்சு லக்ஷ்மணர் ராமனுடைய அனுஜன்னு லக்ஷ்மணரை சொல்ற ராமன் சொல்லச்சே லக்ஷ்மண பூர்வஜன்னு சொல்லி லக்ஷ்மணனுடைய சமயம்னு சொல்றதுல அது ஒரு பெருமையாக இருக்கு. அந்த மாதிரி அந்த கருத்மானுக்கும் ஒரு தலைவனாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவருடைய கோவில்னு சொல்றது விசேஷம். அடியார்களுடைய சம்பந்தத்தை இட்டு பெருமாளை சொல்றது விசேஷமாக இருக்கிறபடினால அந்த புள்ளரையன் கோவில் என்று சொல்றானாம். புள்ளரையன் கோயில் வெள்ளை விழி சங்கு, அந்த சங்கத்தை சொல்றதுக்கு என்னன்னா வெண்மையாக சொல்றது. அது விழிசங்கு பகவத் குணானுபவத்துக்காக ஏற்பட்டது. இது ஒரு சைரன் மாதிரி. அந்த காலத்துல திருவள்ளிங்கணில இப்ப இருக்கா என்னன்னு தெரியாது, திருவள்ளிங்கணில ஒவ்வொரு மணிக்கும் அந்த மணி அடிக்கும் அந்த பெருசா ஒரு தோசை கல்லாட்டம் ஒண்ணு இருக்கும், அந்த வெங்கலம் மாதிரி இருக்கும். அந்த வெங்கலத்தால 1 2 1 மணி ஆயிடுச்சுன்னா 1 மணி இருக்கும், 2ன்னா 2 மணி இருக்கும், அந்த மாதிரி அடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சங்கேதம் அந்த வெளிச்சங்கு பிம்மால் மணி ஆயிடுச்சுன்னு 4 மணி ஆயிடுச்சுன்னுட்டு
எல்லாரும் சங்கெடுத்து ஊதுற சமயம் ஆயிடுத்து என்று சொல்றாளாம். அந்த சங்கத்தை சொல்றதுக்கு விசேஷம் என்னன்னா, பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப அந்தரங்கமான ஒரு வஸ்துவான் சங்கம். 9 சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண் படையல் கொள்வது கடல் வண்ணன் கைத்தலத்தை. இந்த திருவாயூர்பாடியில இருக்கிற பெண்கள் மொத்த பேருக்கும் அந்த கண்ணன் அந்த சங்கத்தின் இடத்துல ஒரு பொறாமையம். அது பாருங்க, நாமெல்லாம் இவ்வளவு ஆசைப்படுறோம் கண்ணனுடைய அதரபானம் பண்ணணும் என்பதாக. ஆனா ஏசமா அந்த சங்கத்துக்கு கிடைச்சிடுத்து. அதுதான் ஆகாரம், வேற எதுவுமே கிடையாது சங்கத்துக்கு. 9 சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண் படையல் கொள்வது கடல் வண்ணன் கைத்தலத்தை. சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது, அவ்வளவுதான் ஒரு காரியம், வேற ஒண்ணும் இல்லை. இப்படி ஒரு இருந்துன்னா யாருதான் பொறாமப்பட மாட்டா? இப்படி இருந்துட்டு இருக்கலாம். வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, அது ஒரு பெரிய ஒரு சங்கு, அது வெளி சங்கு. அந்த வெளி சங்கினுடைய பேரரவம் ஒரு பெரிய ஒரு ஒலி, அந்த ஒலி கேட்கலையா உனக்கு அப்படின்னு கேட்டிலையோ அப்படின்னு சொன்னாக்க, இவ்வளவு பெரிய சப்தம் கேட்காது இருக்கேன்னு உள்ள இருக்கிறவனு பாதி காது என்ன உனக்கு செவடா போயிட்டா, என்ன ஆயிப்போச்சு, ஏன் இப்படி பண்ணலன்ற மாதிரி ஒரு பேதமையோடு இருக்கிறவங்களே இன்னும் அவளை பார்த்து எழுப்புறாளாம். என்னது, ஒரு கிருஷ்ண சம்ஸ்லேஷத்துல உனக்கு பரிபூர்த்தி இல்லை, ஆகையாலதான் பின்னால ஏந்திருக்கணும்ன்ற ஒரு எண்ணமே உனக்கு இல்லாத இருந்துருக்கு. உனக்கு கணக்கு கிருஷ்ண சம்ஸ்லேஷத்துல பூர்த்தி இருந்துனாக்கா நீ ஏந்திருக்க மாட்டேயான்னா என்று சொன்னானா. உடனே உள்ள இருக்கிறவோ அவ சொல்றாளாம், யார் சொன்னா எனக்கு கிருஷ்ண சம்ஸ்லேஷத்துல பூர்த்தி இல்லைன்னு? உங்களுக்கு மேல எனக்கு இருந்துருக்கு. நான் எப்ப பார்த்தாலும் நான் அந்த கண்ணனையே மனசுல தியானம் பண்ணிட்டு அப்படியே பட்டுன்னு இருக்கேனே தவிர வேற ஒண்ணும் இல்லை. நான் என்ன வேற ஒண்ணு இது எதனா வேற எதனா வம்பளத்துன்னு இருக்கேனா, வேற எதனா காரியம் பண்ணிட்டு இருக்கேனா என்று சொல்ல. சரி, அப்படி இருந்தாக்கா அடியார் குழாங்கள் கூடுவது என்றுகளோன்னு இத்தனை பாகவதர்களும் வாசல்ல வந்திருக்கோம், எங்களோட எப்ப சேரணும்னு அத்தையே நினைச்சுட்டு இருக்க வேணாமா? நீ இன்னுமா படிச்சுட்டு இருக்கிறது அப்படின்னா, பேராளன் பெயரோதும் பெரியோரை ஒரு காலம் பெருகிலேன்னு இப்படி ஒரு பெருமாளுடைய எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்றச்சே ஒருத்தர் ஒரு கணம் கூட பிரியாது இருக்கணும்னு தன்னை சொல்றவாளோட சேர்ந்தே இருக்கணும்னு ஆசைப்பட வேண்டியிருக்க. நீ இன்னும் கண்ணு உள்ள படிச்சுட்டு இருக்கிறதுன்றது பார்த்தா உனக்கு அந்த கிருஷ்ணானுபவத்துல ஒரு குறவு இருக்கா மாதிரி தானே சொல்லும். இப்ப நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோ, எனக்கே குறவா இருந்தா கூட இருந்துட்டு போட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் உங்க வார்த்தைகள் எல்லாம் கேட்கணுன்றதுக்காக தான் நான் படிச்சுட்டு இருக்க மாதிரி பாவனை பண்ணிட்டு இருக்கேன். நான் கணக்கு வாசல்ல வெளில வந்துட்டேன்னாக்கா காத்துட்டு இருந்தெல்லாம உங்களுக்கு கூட வந்துட்டேன்னா யாரும் இந்த வார்த்தையும் பெருமாளை பத்தி பேச போறது இல்லை. ஆகையால நான் அதை கேட்கணுன்றதுக்கோசரம் நான் படிச்சுட்டு இருக்கேன், நானே படிச்சுட்டு இருக்க மாதிரி பாவனை பண்ணிட்டு இருக்கேன். இது நீங்க புரிஞ்சுக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? சரி, எப்படியானா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாலாம். அதுக்கு மேல அவள்லாம் சொல்றாளாம், வெளியில இருக்கவா, பேய் முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடங் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அரியன்ற பேரரவம். மூணாவது ஒரு அடையாளத்தை சொல்ற என்ன, பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடங் கலக்கழிய காலோச்சி. 2 விற்த்தாந்தத்தை சொல்ற. பேய்முலை நஞ்சுண்டுன்னு சொல்லச்சே அந்த பூத்தனையினுடைய ஒரு பூத்தனா சாத்தன விற்த்தாந்தம் 1. 2வது விற்த்தாந்தம் கள்ளச்சகட கலக்கழிய காசோச்சின்னு சகடாசுரனுடைய விற்த்தாந்தம். இந்த 2 விற்த்தாந்தத்தை சொன்ன உடனே ஐயோ கிருஷ்ணனுக்கு என்னாச்சோன்னு நினைச்சுண்டு பதறிண்டு வர வேண்டியவள். அதுக்காக சொல்ற, ஐ சகே தவ பாலக ஜன்மமம் சுகயதேத்ய நிஜாத்மஜ ஜன்மவதி இதி பவத் பித்ருதாம் விரஜநாயகே சமதிரோப்ய சம்சதமாதராத். இந்த குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை. இந்த சின்ன குழந்தையா இருக்கச்சே எல்லாரும் அந்த குழந்தைய கீழே விட்டுட்டு போயிருக்கலாம். அப்போ கீழே விட்டுட்டு போயிருக்கச்சே
அந்த குழந்தைய பாக்குறதுக்காக ஒத்தி வராளாம், அங்கேருந்து வராளாங்கோ. அந்த போறதுக்காக சொல்லச்சே அவ அங்கேருந்து அவ வரச்சையே பாக்குறாளாம். அவ வரச்சே எப்படிதான் வரா அப்படின்னு சொல்றான்னா, அவதரே கலு தத்ர காஞ்சன விரஜபதே மதுரா கிருதி ரங்கனா தரள ஷட்பத லாலித குந்தல கபட போதகதே நிகடங்கதா. எல்லாரும் குழந்தைய தனியா கீழே விட்டு போயிருக்கா. இவ எல்லாரும் போன பிற்பாடு அங்கேருந்து ஒரு பெண்மணி வரா. அவ அப்படியே சாதாரணமா அவ போத்தன பேய் உருவத்தோட அவ வரல. அவ வரச்சு அந்த திருவாரூபாடியில இருக்கக்கூடிய ஒரு பெண் உருவம் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு மதுராக்கிருதி ரங்கனா, பிரஜபதே மதுராக்கிருதி ரங்கனா, அழகா இருக்கவளாக வராளாம். அவ என்ன பண்றான்னா, அந்த பார்த்தா அந்த தலை முடி இருக்க அசைஞ்சு 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 வருது. அவ நடந்து வரச்சு அங்கெல்லாம் அந்த வண்டெல்லாம் தலையில வச்சுட்டு இருக்கிற பூ கொசரம் சுத்தி சுத்தி அது ரீங்காரம் பண்ணிட்டே வருதான். நீ குழந்தை கீழே படுத்துட்டு இருக்குது, அவங்க கிட்ட வந்துட்டா வாழலான்னு நாராயணியத்துல சொல்ற. கபட்ட போதகதே நிகடங்கதா ஆம்னாய கந்திருதித ஸ்புரிதாதரோஷ்டம் ஆஸ்ராவிலேக்ஷணம் அனுக்ஷணமந்தஹாசம் கோபாலடிம்பவபுஷம் குஹனா ஜனன்யா பிராணஸ்தனந்தயமவைமி பரம் புமாம்சம். அங்க ஆம்னாய கந்தி ருதித ஸ்புரிதாதரோஷ்டம். இந்த குழந்தைக்கு, சின்ன குழந்தைக்கு பசி வந்துட்டுன்றது நமக்கு தெரியாது. அது அழறதுக்கு முன்ன அந்த உதட்டு துடிக்குமா. அந்த உதட்டு துடிக்கச்சே ஒரு வாசனை வருது. அந்த வாசனை என்னடான்னா வேத வாசனை வருதான். அந்த வேத வாசனை ஆம்னா ஜெகந்தி ருதித அந்த அந்த அழுதா கூட வேதம் சொல்ற மாதிரி இருந்துட்டு இருக்கான். புரிதாதரோஷ்டம் கண்ணெல்லாம் குளமா இருக்குமா. ஆத்ரா விலேக்ஷணம் கண்ணெல்லாம் குளமா இருக்கு. அப்படியே அழுத்துக்கு அப்படியே ஜலம் வர மாதிரி, ஜலம் இருக்க மாதிரி அவ்வளவு கண்ணு, 2 கண்ணுலயும் இருக்கு. அந்த பசியினால அந்த அம்மா எதிர வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பால் கொடுக்க கூட வேணாம், அது சாப்பிட கூட வேணாம், எதிர வந்துட்டான்னு அதை பார்த்துட்டோன்னா அனுக்ஷணம் மந்தஹாசம். இவ்வளவு அழுதுட்டு அந்த எங்க போச்சுன்னு தெரியாது. அழுத உத்தரட்சணத்துல ஒரு புன் சிரிப்பு, ஒரு சிரிப்பு இருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை, அந்த கபட்ட போத்தகம். அந்த குழந்தைய இவ என்ன பண்றா அப்படின்னா, அந்தர்ஹித பூதானாத்மா கம்ச பிரயுக்தா கில காபி மாயா நித்ராபராதீன ஜனே நிஷீதே விரஜம் யசோதா கிருதிரா விவேஷ. யசோதையினுடைய உருவுல அவள் அங்கேருந்து வந்திருக்கா. வந்து சமதிருஹ்ய ததங்கம சங்கிதா त्वमथ बालकलोचनरोषितः महदिवाम्रफलं कुचमण्डलं प्रतिचुचूषितदुर्विषदूषितम्. ஒன்னு தூக்கி மடியில எடுத்து வச்சுண்டு பால் கொடுக்கறதுக்காக, தண்ணியம் கொடுக்கறதுக்காக எடுத்துட்டான். தொமத பாலக லோச்சன ரோஷிதான்னு சொல்லிட்டு இவ பாக்குறா. பெரிய மாம்பழத்தை சாப்பிடுற மாதிரி நினைச்சுண்டு அப்படியே அவனுடைய தண்ணியத்தை மாத்திரம் சாப்பிடல, தண்ணியத்தோட பிராணனையும் சேர்த்து சொல்றான். சாமுஞ்ச முஞ்சாலமிதி பிரபாஷிணி நிஷ்பிட்யமானாகில ஜீவ மர்மணி நிவృత్య நேத்ரே சரணோ புஜௌ முஹு பிரத்வின்னகாத்ராட்சிபதிரோதஹா. கண்ணா உற்றுன்னு அவ சொல்றாளாம். அந்த உற்றுன்னு சொல்லச்சே தான் முன்ச அல்லம் போருன்னு சொல்லிட்டே இருக்கச்சே அவளுடைய ஸ்தனங்களை மாத்திரம் இல்ல பிராணனத்தையும் சேர்த்து எடுத்துட்டேறான். விவருத்திய நேத்திரே அவ 2 கண்ணும் அப்படியே வேன்னு முழிச்சுண்டு தரையில விழுந்து கிடக்கிறாளாம். இப்படி அந்த பேய் முலை நஞ்சுண்டுன்னு சொன்ன.
பேய் முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடங்கல கழிய காலோச்சி. இந்த குழந்தைய குளிப்பாட்டி இது பண்ணிருக்கா, பேர் வைக்கணும் எல்லாம் பண்ணோம், அதுக்கோசரம் வச்சிருக்கா. குழந்தைய விட்டுருக்கா, ஒரு மாடும் கீழே ஒரு வண்டியும் கீழே விட்டுருக்கா. அப்போ என்ன பண்ணா, அது சகடாசுரன். அது அந்த வண்டிக்குள்ள ஆவேசம் பண்ணி அந்த குழந்தைய இது பண்ண, அந்த கால் துளி உண்டு பட்டுதான். அந்த துளி உண்டு பட்ட உடனே அது புஷ்டம் தப தப தபான்னு பெரிய சப்தத்தோட கீழே விழுந்துட்டான். அது உடஞ்சி விழுந்து பார்த்தா பெரிய ராட்சசன் அந்த சகடாசுரன் அங்க விழுந்திருக்கான். யாருக்கும் என்னாச்சு என்னாச்சு தெரியலையே, இப்படி சொல்றாள், என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னா அங்க இருக்கிற பக்கத்துல பசங்கள்லாம் சொல்றான். கஸ்கோனு கௌதஸ்குதயேஷ விஸ்மய விசங்கடம் சகடம் விபாட்டிதம். இந்த இந்த சகடம் இருக்க, இது எப்படி உடஞ்சு விழுந்தது, எப்படி முறிஞ்சு விழுந்தது, யார் வந்தா, என்ன சமாச்சாரம் அப்படின்னா, நகாரணம் கிஞ்சிதி ஹேதி தே ஸ்திதாக. இதுக்கு என்ன காரணம் தெரியலையே அப்படின்னு பாக்குறவாள்ல அந்த மூக்கு மேல வரல வச்சுட்டு என்னாச்சோ தெரியல என்னாச்சுலன்னு ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கானா. அப்போ பக்கத்துல இருக்கிற பசங்க எல்லாம் சொன்னாலாம், குமாரக பயோதரார்த்தினா பிரரோதனே லோல பதாம்புஜாஹதஹ மயா மயா திருஷ்ட மனோ விபர்யகாத் இதீஷதே பாலக பாலகா ஜகு. இந்த சின்ன குழந்தைய விட்டுட்டு கொஞ்சம் பெரிய பசங்களா இருக்குல்ல, குழந்தைய பார்த்துக்கோடான்ட்டு விட்டு போனா அந்த பெரிய பசங்கள்லாம் சொல்லித்தான் இதுக்கு பசி வந்துடுத்து, இது பால் சாப்பிடணுன்றதுக்காக இந்த குழந்தை அழ ஆரம்பிச்சுட்டே இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து 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 வந்தது. அந்த நகர்ந்து நகர்ந்து வரைச்சே அந்த கால் பட்டது. பட்ட உடனே இந்த இந்த சகட்டம் இருக்க அப்படியே முறிஞ்சு விழுந்துடுத்து. நான் பார்த்தேன்னு சொல்லி சொல்றதுதான். கள்ளச்சகடங் கலக்கழிய காலோச்சி. அப்படிப்பட்ட திருவடிகளுடைய பெருமை உடையவன் எம்பெருமான். அவன் வெள்ளத்தரவில் வித்தினை, அந்த வெள்ளத்தரவில், அப்போ வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினைன்னு அர்த்தம். அந்த பெருமாள் இதெல்லாம் எழுந்தருள் இருக்க திருப்பார்கடல்ல அங்க சயனிச்சென்றிருக்கிறான். அவர் பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாயமனாகள நம்பி. அவன் ஒரு ஆச்சரியமான எண்ணத்தை உடையவன் அந்த எம்பெருமான். மாமனாரத்துல எவ்வளவோ சௌக்கியமா இருந்திருக்கலாம். அந்த மாமனார் 2 நாள் ஆனவுடனே ஆத்துக்கு போகணும்னு சொல்ற மாமனார் இல்ல. அங்க நல்லா என்னைக்கு இருந்தாலும் எல்லா நாளும் உபச்சாரம் பண்ற மாமனார் தான். அப்படிப்பட்ட இருந்தா கூட அந்த இடத்தையும் விட்டுட்டு அதிநீச்சமாக இருந்திருக்கிற என்னுடைய மனசை தனக்கு இருப்பிடமாக கொண்டு அவர் இங்க வந்துட்டாராம். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை மனசுலயே நினைச்சுண்டு அவ மகர்ஷி, அங்க இருக்கிற மகர்ஷி தொல்லியாளா இருக்கிறவெல்லாம் காத்தால எழுந்துட்டோன்னு எல்லாரும் என்ன பண்றாருன்னா, ஹரிர் ஹரிஹி ஹரிர் ஹரிஹி ஹரிர் ஹரிஹி ஹரிஹின்னு சொல்லி அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை ஹரிர் ஹரிர் ஹரிர்னு சப்தகிருத்வகான்னு 7 முறை உறக்க சொல்லிட்டு இருக்கா. அது உன் காதுல வேலையா? முனிவர்களும் யோகிகளும், முனிவர்கள் மனநசீலர்கள் எப்பவும் எம்பெருமானையே நினைச்சுட்டு இருக்கிறவர்கள். யோகிகள் கைங்கரிய நிஷ்டாளாக இருந்திருக்கிறவா அந்த பரதாழ்வானையும் இளையாழ்வானையும் சொல்றது. இப்படி சிவைகுண்டத்துக்கு போனாலும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற எண்ணத்தையே நினைச்சுட்டு இருக்கிறவர்கள். இப்படி வெள்ளம் மெல்ல எழுந்து சிட்டுன்னு ஏந்திரக்கூடாது. பெருமாள் அந்தரியாமே நம்ம வயசு ஹிருதயத்துக்குள்ள எழுந்துள்ள இருக்கு. நிறைய மாதமான ஒரு கர்ப்பிணியா இருக்கிறவ அது உள்ளுக்குள் நாம படுத்த இந்த குழந்தைக்கு என்ன ஆகுமோன்னு நினைச்சுட்டு எப்படி முள்ள முள்ள பதவிநியாசம் பண்றாளோ, அந்த ஏந்திரக்கச்சே கூட முள்ள முள்ள ஏந்திருக்கிறாளோ, அந்த மாதிரி நாமளும் காத்தால ஏந்திரக்கச்சே சடான்னு ஏந்திருக்க கூடாது, முள்ள முள்ள ஏந்திருக்கணும். அந்த பெருமாளை நினைச்சுட்டு ஏந்திருக்கணும்ன்றது சொல்லிருக்கு. மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம். இந்த ஹரிர் ஹரதி நாம பாபானி துஷ்டசித்தை ரபி ஸ்மிருதா அனிச்சயாபி சம்சிருஷ்டா தஹத்தேவகி பாவகான்னு. நெருப்ப தெரியாது தொட்டா கூட அது சொல்லதான் சொல்லும். அந்த ஹரிஹி ஹரிஹின்ற திருநாமத்தை சொல்லணும்னு சொல்லாட்டா கூட அந்த ஹரிநாம உச்சாரணம் பண்ணிட்டா
நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிச்சிடும்னு சொல்லிருக்கு. அப்படி காலங்காத்தால எந்த ஹரிநாமோச்சாரணம் பண்ணி உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாயின்னு அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து நம்ம மனசுல புகுந்து குளிர்ந்து நாம எல்லாரும் சந்தோஷப்பட வேணாமா? இது ஒரு 3வது அடையாளமாயிட்டு நீ ஏந்து வாமான்னு எல்லாருமா சேர்ந்து இங்க படுத்துட்டு இருக்கிற அந்த பெண்மணியை எழுப்புறாளாம். இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டா, எல்லா விதமான எம்பெருமான் எல்லா நிலையிலையும் உள்ள எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணதாக ஆறுது. புள்ளரையின் கோவில்ன்றது அர்ச்சை, காலோச்சின்றது அந்த விபவம் கபடாசுரத்தை விபவமும் சொல்லிட்டு, வெள்ளத்தரவுன்றது வியூகத்தை ஆயிடுத்து, உள்ளத்துக்கு வித்துன்னு சொல்லச்சே பரமாக இருந்துருக்கு, உள்ளத்து கொண்டுன்னு சொல்றதுனால ஹார்தமாக இருக்கிறதுல ஹதயத்துல இருந்த அந்தரியாமையா இருந்துருக்கிற எம்பெருமான் இப்படி ஆழ்வார்கள்ல எழுப்புறதாகவும் இந்த பாத்திரங்கள்லாம் சொல்றது. இப்படி எத்தனையோ பாபதேசம்லாம் இருந்தா கூட அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிக்கிறதுன்றது அது ரொம்ப விசேஷமா இருக்கிற அப்படின்னால இப்படி பாகவதாளோட சேர்ந்து இப்படி ஆண்டாள் நாச்சியாருடைய சீசூக்திகளை நாமும் அனுபவிக்கணும். அந்த அனுபவிப்பதற்கு வேண்டியான பாக்கியத்தை அந்த ஆண்டாள் நாச்சியாரும் கண்ணனும் பெருமானும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரஜன் கோயில் வெள்ள விழிசங்கின் பெயரவங் கேட்டிலையோ பிள்ளாகை எழுந்திராய் பெய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடங் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அறியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவங் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழலாய்ச்சியர் மத்தினால் ஓதப்படுத்த தைரவங் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய் स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महिं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।